பாடல் இலக்கம் 13. தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் கோவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். ஆகல் போல் எரியோம் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். ஆகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இந்த காலை வேளையில் நாம் ஒரே குடும்பமாக இணைந்து திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த 4வது திருவருகை கால ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் தன்னுடைய வருகையை மிக அழகாக தயாரிப்பு செய்வதை இந்த நற்செய்தியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த நற்செய்தியிலே தூய அந்த வானதூதர் மரியாளை சந்தித்து உரையாடுவதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் கடவுள் ஏற்படுத்துகின்ற உரையாடல்களுக்கு நாம் செவிமடுக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுதியுள்ள முறையில் ஒப்பு கொடுக்க நம்மை தயார் செய்யும் விதத்தில் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்று மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாற்றி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்பொழுது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் இருக்கின்றது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ராயலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ராயலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ராயல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். ஆண்டவரின் அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் பொழுது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 25 முதல் 27 வரை.
சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒன்றாம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, திருவருகை காலம் 4வது வாரத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்துவிட்டோம். இன்றைய நாள் வாசகங்கள் நம்மை ஆண்டவரின் கோயிலாக வாழ்வதற்கு அழைப்பு கொடுக்கின்றது. தாவீது அரசரின் ஆட்சியிலே சமாதானம் நிலவுகின்றது. எனவே தனக்கும் மக்களுக்கும் நீதியும் சமாதானமும் அருளிய ஆண்டவருக்கு தாவீது ஒரு கோயில் கட்ட விரும்புகிறார். ஆனால் இங்கு மனிதர் கடவுளுக்கு கோயில் கட்டுவதை விட கடவுளே மனிதருக்கு வீடு கட்டி தருவதே முக்கியமானது என்ற ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு வலியுறுத்தி நிற்கின்றது.
கடவுளே தாவீது மன்னனுக்கு வீட்டை கட்டி தரப்போவதாக வாக்களிக்கின்றார். தாவீது மன்னன் தனது வாழ்விலே அரிய பெரிய காரியங்களை செய்து முடித்தார். ஆனால் கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற அவரது எண்ணம் நிறைவேறவே இல்லை. அது அவருக்கு மனவேதனையை அளித்தது. அந்த நிலையில்தான் கடவுள் இறைவாக்கினர் நாத்தான் வாயிலாக தாவீதிடம் கூறுகின்றார், நானே உன் வீட்டை கட்டுவேன், உன் வழித்தோன்றலின் அரசை நிலைநாட்டுவேன், உனது அரசு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகின்றார். இன்றைய பதிலுரை பாடலிலும் கடவுள் தாவீதுக்கு ஆணையிட்டு கூறுகின்றார், உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் என்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் வாக்களித்த தாவீதின் அரசு அவரது வழிமரபிலே தோன்றிய மெசியாவாகிய கிறிஸ்துவிலே கட்டி எழுப்பப்பட்டது. அது என்றென்றும் நிலைத்திருக்கும். இதனைத்தான் இன்றைய நற்செய்தியிலே வானதூதர் கபிரியேல் வழியாக கடவுள் மீட்பரின் தாயாகிய மரியாவுக்கு அறிவிக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், இதோ கருவுற்றொரு மகனை பெறுவீர், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. மரியா வழியாகவே கடவுளுடைய திட்டம் நிறைவேறியது. இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மரியா கூற வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த திருவருகை காலத்தின் இறுதி கட்டத்திலே இருக்கிற நாம் அன்னை மரியா கடவுளின் இல்லம் என்ற விவிலிய உண்மையை பற்றி சற்று சிந்திப்போம். கடவுளின் ஆலயத்தில் கடவுளுடைய பிரசன்னமும் மாட்சியும் குடிகொண்டதாக பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இது மேகத்தின் வாயிலாக வெளிப்பட்டது. மோசே மலைமேல் ஏறிச் செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சியோ சீனாய் மலைமேல் தங்கிற்று. அவ்வாறே சலமோன் கட்டிய ஆலயத்தையும் ஒரு மேகம் நிரப்ப ஆண்டவரின் மாட்சி ஆலயத்தை நிரப்பிற்று. இயேசு உயர்ந்த மலையிலே தமது 3 சீடர்களின் முன்பு தோற்றம் மாறிய போது ஒளிமயமான மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. எனவே விவிலியத்திலே மேகம் என்பது இறை பிரசன்னத்திற்கும் இறை மாட்சிக்கும் அடையாளமாக திகழ்கின்றது. இங்கு மரியாதான் இறைவனின் ஆலயம். ஏனென்றால் அவரிடத்தில் இறை பிரசன்னமும் இறை மாட்சியும் வெளிப்பட்டன. இயேசுவின் பிறப்பை மரியாவுக்கு அறிவித்த வானதூதர் கபிரியேல் மரியாவிடம் என்ன கூறினார்? உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். எனவே விவிலிய பார்வையிலே மரியா இறைவனின் ஆலயம் என்பது நமக்கு திட்ட தெளிவாக விளங்குகின்றது. இங்கு மரியாவை பற்றிய இறை உண்மையை நமக்கும் இந்த இறை உண்மை நமக்கும் நன்றாக பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. நாமும் கடவுளின் ஆலயங்கள்தான். கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அந்த கோயில்கள். உங்கள் உடல் தூய ஆவி தங்கும் கோயில் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று புனித பவுலடியார் வழியாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். எனவே மரியாவின் இதயம் எப்போதுமே தூயதாக இருந்தது. ஏனெனில் அவர் கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி நிகழ்ந்தவற்றையெல்லாம் தன் உள்ளத்திலே இருத்து சிந்தித்து கொண்டே வந்தார். ஞானம் நிறைந்த கன்னியும் நாதனை தாங்கிய ஆலயமுமாகி அன்னை மரியா நமது உடலையும் உள்ளத்தையும் பாவம் அனைத்திலும் இருந்து பாதுகாத்து நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை பயனுள்ள விதத்திலே கொண்டாட இந்த திருப்பலியிலே நமக்கு துணை புரிவாராக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயம்தான் இறைவன் தங்கி வாழ விரும்புகிற ஆலயம். அவர் இதயத்துக்கு வெளியிலே நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நாம் கதவை திறந்தால் அவர் உள்ளே வருவார், நம்மோடு தங்குவார், நம்மோடு உறவாடுவார், நம்மோடு உணவருந்துவார். அந்த நேரத்திலே நாமும் இறைவனை தாங்குகின்ற ஆலயங்களாக திகழ்வோம். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட தயாரிக்கின்ற இந்த கடைசி நேரத்திலும் நாம் இறைவனை தாங்குகின்ற ஆலயமாக திகழ்ந்திட
நமது உள்ளங்களை தயார் நிலையிலே வைத்து அருளை பெற்றுக்கொள்ள திருப்பலி ஊடாக வரம் வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். பக்கம் 6. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். பன்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நல்லவர், நம்மேல் இரக்கமுள்ளவர். நமது பாவங்களை மன்னித்து நம்மை புது படைப்புகளாக மாற்றுகிறவர். எனவே கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட தயாராகின்ற நேரத்திலே நாம் நம்முடைய தேவைகளை அந்த வல்லமை நிறைந்த ஆண்டுடைய பாதத்திலே படைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. பேரன்பின் பிறப்பிடமான அன்பு இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் அன்னை மரியாவின் அர்ப்பணத்தை பின்பற்றி அர்ப்பணிப்புடன் அருள் பணியாற்றிட அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பும் கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, பெரும் மழையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியவர்கள், ஏழை எளியவர்கள் அனைவருக்கும் உரிய பாதுகாப்பையும் தொற்று நோய் தாக்கத்தை சூழ்நிலையையும் தந்தருளும். அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் எவ்வித தடையுமின்றி தாராளமாக கிடைத்திடவும், அவர்கள் தங்கள் பழைய வாழ்வுக்கு மீண்டு வரவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள்
மக்களின் தேவைகளை கண்முன் நிறுத்தி பொது நலத்தோடு மக்களுக்காகவே இருக்கின்றோம் என்ற உணர்வோடு தன் கடமைகளையும் பொறுப்புகளையும் ஆற்ற தேவையான ஞானத்தை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து வழிநடத்தும் இறைவா, எங்களது வாழ்வில் துன்பம், சவால்கள், எதிர்பாரா சோதனைகள் இவற்றின் மத்தியில் நாங்கள் நம்பிக்கை இழந்து போகாமல் வளமாக எதிர்காலத்தை பெற்று வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனத்திலே ஆண்டோடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து விடுவோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தெய்வமே, வேளையிலே பகிரங்கமாக உம்முடைய பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடிய வேண்டுதல்களையும் நாங்கள் நெஞ்சுக்குள்ளே சுமந்து கொண்டு வந்திருக்கிற பல்வேறுபட்ட தேவைகளையும் அது பாதத்திலே படைக்கின்றோம். நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய சொந்த பிள்ளைகள். எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். எங்களது வாழ்வை உமது அருளாலே நிறைத்து ஆசீர்வதித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் இலக்கம் 39. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்று கொள்ளம்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் கடவுள் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்தோழி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மை இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றையும் தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளையும் அவரை புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யோன்மார்க், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திருவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விளையாடாதையும் தீமை அனைத்திலும் இருந்து விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
பக்கம் 15. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் திருவிழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்பானவர்களே, நாளைக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி, தமிழ் திருப்பலி மேலே இருக்கிற சென்டான் சப்பலிலே காலையிலே 9:45 மணிக்கு நடைபெறும் என்பதனை உங்களுக்கு அறிய தருகிறோம். தமிழ் திருப்பலி நாளைக்கு காலையிலே மேலே சென்ட் ஆன்ஸ் சப்பல் 9:45 மணிக்கு நடைபெறும். வருகிறவர்கள் நேரத்தோடு வந்து பங்கெடுத்துக் கொள்ளும்படியாக பெருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோம். அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் அருட்தந்தை செங்கோல், பாளையங்கோட்டை மறை மாவட்டம். அருட்தந்தை விக்டர், பாளையங்கோட்டை மறை மாவட்டம், தமிழ்நாடு. இந்த நல்ல வேளையில் தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இப்பொழுது நாம் நன்றி மன்றாட்டை ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் நிறைவாழ்வை, மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம், இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. பாடல் இலக்கம் 65. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம்பாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம்பாரி தருவேன். கனிவான அருளாலே அணைப்பாய், இனிதான பொருளாகி வா. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம்பாரி தருவே. பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். அருளே நீ வடிவான தாயே. அம்மா உன் மலர் பாதம் வருவே, அன்பை என் கரம்பாரி தருவே.